தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூர் அருகே வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை தண்ணீரில் பாக்கெட்டில் விழுந்து உயிரிழந்திருக்கிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். விவேக்குமார், இந்த குழந்தை உயிரிழந்திருப்பதற்கான முழு காரணங்கள் தெரிய வந்திருக்கிறதா? விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். கடலூர் அருகே திருப்பாதிரிப்புலியூர் பகுதியில 1.5 வயது பெண் குழந்தை தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து உயிர்ந்த சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கு. கடலூர் அருகே உள்ள திருப்பாதிரிப்புலியூர் கீழம்பேட்டை பகுதியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா குணசேகர் மற்றும் ஞான சௌந்தரி. இவர்களுக்கு 1.5 வயதுல இரட்டை பெண் குழந்தைகள் உள்ளது. ஒரு குழந்தை குணஸ்ரீ. இதுல குணஸ்ரீ என்ற குழந்தை தன்னோட வீட்டுல தண்ணீர் பக்கெட்டில் விளையாடி கொண்டிருந்துள்ளது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து மூச்சுக்கு நிறைய இறந்துள்ளது. குழந்தையை நீண்ட நேரமாக காணாமல் அவரது பெற்றோர்கள் பல்வேறு இடங்களை தேடி பார்த்த போது அந்த பக்கெட்டில் குழந்தை இறந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றனர். அப்பொழுது அந்த குழந்தையை பரிசோதிக்கும் போது அந்த குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அந்த பெற்றோர் மிகுந்த வருத்தத்துடன் கதறி வந்த காட்சிகள் அங்க இருக்கக்கூடிய பார்ப்பரை மனமுருக செய்து மேலும் அவர்களை பெரும் துக்கத்துக்கு உள்ளாக்கியது. இதனை அடுத்து அந்த குழந்தை கடலூரில் இருக்கக்கூடிய சவப்பு அறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து அது குறித்து திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் சம்பவ இடத்துல விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில 9 வயது பெண் குழந்தை, இரட்டை குழந்தைகள் ஒரு குழந்தை தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.